கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் மத்தேயு 19 அதிகாரம் 26 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இயேசுவே சொல்லக்கூடிய ஒரு காரியம், மனுஷரால் இது கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. ஒரு தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனோடு இணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய காரியங்களும் எல்லாம் கூடும் அப்படின்னா இங்கே இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்போ நம்ம தனியாக செய்யக்கூடிய சில காரியங்கள், அந்த காரியங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் முடியுமா முடியாதா என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் தேவனோடு இணைந்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அது சிறப்பாக, வெற்றிகரமாக, கண்டிப்பாக லாபகரமான ஒரு இடத்துல தான் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டு உங்களுக்கு. அதனால தான் மனிதரால் கூடாத காரியம் தேவனால் கூடும். அந்த தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் நம்ம உள்ளத்திலே வாழும் பொழுது, அவருடைய பிரசன்ஸ் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் எங்கு சென்றாலும் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால், அவர் ஒரு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியாக அவர் உள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நமக்கு ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது, எப்போ எதை செய்யணும், யாரிடம் என்ன பேச வேண்டும், எப்பேற்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டும், அந்த முடிவு எடுப்பது சரியா தவறா, நாம் எதற்கு ஆம் சொல்ல வேண்டும், எதற்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே அது இருக்கக்கூடிய அந்த வார்த்தையாகிய தேவன் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால தான் இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்திற்குள் நம்ம வரணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 5 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வல்லமை இருக்கும்படி. உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, நமக்கு ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விசுவாசம் அல்ல, தேவனுடைய வல்லமையின்படி இருக்கு. அவருடைய வல்லமை, நம்மளுடைய வல்லமை கிடையாது. நமக்கு ஒரு வல்லமை இருக்கு, அது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். ஆனால் தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை, அந்த வல்லமை வெற்றியான ஒரு வல்லமை. அவர் இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலர். அவர் குணப்படுத்தக்கூடிய ஒரு டாக்டராக இருக்கிறார் உங்களுக்கு. அவர் வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது குணமாக்கும். அவர் வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அவர் வியாதிலேருந்து நீக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட வல்லமை. அவருடைய வல்லமை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பெருக்கக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கு உங்களுக்கு. 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு பெருக்கி கொடுக்கறது அவருடைய வல்லமை. அந்த பவர் தான், அது மேலே தான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையின் மேல் இருக்க, நம்ம மேலே சொந்த ஞானத்தின்படி இல்லை, தேவ ஞானத்தை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கு. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஞானம் நமக்கு கொடுக்கப்படுது. நம்முடைய ஞானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடான அறிவு தான் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் தேவனுடைய நாமம், அவருடைய ஞானம் பார்த்தீங்கன்னா அது வல்லமை உள்ளது, அது தீங்கு நினையாது, அது பார்த்தீங்கன்னா அது வெற்றிகரமாக நம்மளை வழிமறித்து செல்லக்கூடிய அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம விசுவாசம் எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஞானத்தின் மேலே வைக்கணும். நம்முடைய சுயத்தின் மேலே வைக்கக்கூடாது. சுயத்தின் மேலே வைத்தோம் அப்படின்னா அது ஒரு காலத்தில் சரியாக போகலாம், போகாமல் போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. அதனால தான் தேவன் மேலே நாம் விசுவாசம் வைக்கணும், அவருடைய ஞானத்தின் மேலே வைக்கணும், அவருடைய வல்லமையின் மேலே வைக்கணும். அது நம்மளுக்கு செயல்படுது, எனக்குள்ளே வாசம் செய்தது.
அந்த நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால எப்பொழுதும் அதை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவனிட்ட கேட்டு நான் எடுக்கிறேன், தேவனிடத்தை ஆலோசனை பண்ணி எடுக்கிறேன், அதற்காக வெயிட் பண்ணி அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கேற்ற மாதிரி எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகும். நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் வெற்றிகரமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம திறமையாக வேலை செய்து ப்ரொமோஷன்ஸ் ஆஃப்டர் ப்ரொமோஷன்ஸ் ஒரு எக்ஸலன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் தான் நமக்குள்ளே இருக்கிறது. தானியேல் தான் சொல்கிறார், அவருக்குள்ள ஒரு எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதே எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட், த ஹோலி ஸ்பிரிட் we carry is an excellent spirit. அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிறனால நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு எனக்குள் அந்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட் இருக்கனால நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குன்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அதனால தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நம்மளோட சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, முழு இருதயத்தோட கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கணும். முழு இருதயத்தோட ஃபுல் ஹார்ட்டடாக நம்ம அவர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கணும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ, wherever we go, whatever the decision we make, அப்போ எல்லா இடத்துலையும் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் பார்த்தா, கிரிக்கெட் பார்த்தா, அதில் எந்த டீவியேஷன்ஸ் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஒரு செவ்வையான ஒரு பாதை வேணும் அப்படின்னா சுய புத்தியின் மேல் சாயாமல் அவர் மேல் முழு இருதயத்தோட நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், அவர்கிட்ட கேட்டு செய்ய போகிறேன், அவர்கிட்ட ஆலோசனை பெற்று செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுயமாக பல நேரத்தில் பல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கலாம், பல எக்ஸ்பர்ட்ஸாக கூட நம்ம இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சில நேரங்களில் அது ஃபெயிலியராக போய் முடியுது உங்களுக்கு. ஆனால் அந்த சுய புத்திக்கு மேலே நம்ம நம்பிக்கையை வைத்து செய்யாமல் தேவன் மேலே அந்த முழு இருதயத்தோடு அவர் மேலே அந்த நம்பிக்கையை வைத்திருந்தோம் அப்படின்னா, அவர் மேலே அந்த நம்பிக்கையை வைத்திருந்தோம், அவர் எனக்கு ஆலோசனை சொல்கிறாரு, செவைப்படுத்துவார், கோணலாளைகளை செவைப்படுத்துவோம், எனக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று நான் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியம் செவ்வையாக முடியும். தனிமையாக சில காரியங்களை செய்கிறோம், ஆலோசனை இல்லாமல் செய்கிறோம், ஆனால் அது வெற்றியை நோக்கி போகுதான்னு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் தோல்வியாக தான் முடியுது உங்களுக்கு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மேல் வைத்திருக்க விஷயங்கள் தான். நம்ம மேல் வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளை சுற்றியுள்ளவர்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை நம்பி சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வெற்றியை தரும் என்று நம்ம சொல்லவே முடியாது. அது வெற்றி பெறலாம், ஆனால் நிறைய நேரத்தில் அது தோல்வியில் தான் போகுது. அப்போ வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆலோசனை, அவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதாவது ஒரு கல்யாணத்தில் பாருங்கள், பற்றாக்குறை ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு திராட்சை ரசம் பற்றாக்குறை போது, அப்போ மரியாள் சொல்கிறாரு, இயேசுவிட்டு போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ அவர் சொன்னதை செய்கிறாங்க. அந்த திராட்சை ரசம் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுது, ஒரு டேஸ்டான திராட்சை ரசமாக அந்த பற்றாக்குறை அந்த இடத்துல நிவர்த்தி செய்யப்பட்டு மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காரியம். அதனால் அவர் சொல்வதை தவறாமல் கேட்கணும் உங்களுக்கு. அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன சொல்கிறார் என்று எடுத்து முடிவெடுத்தோம்னா அது கட்டாயமாக ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வாழ்க்கையை நோக்கி நம்மளுக்கு கொண்டு போவங்களுக்கு. பாருங்கள், தனியாக ஒரு செயல்பட்டு ஒரு காரியத்தை பார்ப்போம். தனியாக செயல்பட்ட பேதுரு, அவர் எந்தவித தேவனுடைய முடிவு எடுக்காமல் இயேசுவிடத்து கேட்காம ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதே பேதுரு இயேசுவோட வார்த்தையின்படி செய்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட்டு, ரெண்டு எக்ஸ்டென்ட் உங்களுக்கு. தனியாக செய்யும் பொழுது அது ஒரு தோல்வியை நோக்கி போடக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்யும்போது அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஈவெண்ட்டாக மாறுது உங்களுக்கு, ஈவெண்ட்டாக மாறுது. அதனால்
நீங்களும் செய்யக்கூடிய காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு செய்யுங்க. யோவான் 21 அதிகாரம் 3 வசனம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். பாருங்க, உங்களுக்கு தெரியும், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அப்போ பேதுரு சுய புத்தியின் மேலே சாய்ந்து என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னோடனே மற்ற சீஷர்களும் நாங்களும் வருகிறோம் என்று சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். அவங்க தேவனிடத்தில் எந்த விதமான, இயேசு கூட இருந்தவங்க தான், 3 வருஷம் அவர் கூட இருந்துட்டு அவர்கிட்ட எதுவும் கேட்கல, அவர்கிட்ட எதுவும் கேட்கணும்னு தெரியல, கேட்கவும் இல்லை. கேட்காம சுய புத்தியின் மேலே சாய்ந்து திருப்பி மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி அதை முடிவெடுக்கிறாங்க. ஒரு மீன் பிடிக்கிறது எக்ஸ்பர்ட்டான ஒரு பேதுரு என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா, நமக்கு தான் மீன் பிடிக்கிற தொழில் தெரியுமே, அதனால் யார்கிட்ட கேட்கணும், தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கணுமா, எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களையும் கூட்டிக்கிட்டு போய் அந்த மீன் பிடிக்க போகிறாரு. உங்களுக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, சுயமான ஒரு விஷயத்தை நம்ம நம்பி, சுய புத்தியின் மேலே நம்பி, சுயமான எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நம்பி, சுயமான ஒரு பொருளாதார ரீதியில் நான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நம்பி, தன்னை நம்பி நான் என்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாம் தேவனோடு இடைப்படாமல் தேவனை விட்டுட்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி நடக்கும் பாருங்க. உம்முடைய வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். பாருங்க, உடனே அவர் சொன்ன உடனே ஒரு டீம் பின்னாடி கிளம்பிருச்சு. உடனே புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். இமீடியட் எவ்ரிதிங். உடனே அவர் சொன்ன செய்கிறாங்க. அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, எதுவுமே கேட்கல. ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, திருப்பி மீன் பிடிக்க போயலான்னு நினைக்கிறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க. அந்த ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிடிக்கவில்லை, 0, ஒரு மீன் கூட அகப்படலை. அப்போ சுயமாக செய்யும் பொழுது ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு பேதருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அந்த கடலில் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் சுயமான ஒரு சிந்தனையில் போய் அந்த வலையை போகிறாரு. ஆனால் ஒன்றுமே பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒன்று கிடைக்கல. இதுதான் நாமும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆலோசனை இல்லாமல் சில காரியங்களை செய்கிறோம். சில காரியங்களை சில தொழில்களை ஆரம்பிக்கிறோம். சில நேரத்தில் சில இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு நம்ம இதுதான் போல அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம். ஆனால் ஒன்றும் பிடிக்காத அந்த ராத்திரி 0 கேட்ச், ஒரு மீன் கூட அகப்படலை. இதுதான் ஒரு தோல்வியான, ஒரு படுதோல்வியான ஒரு சூழ்நிலை. பேதுரு நினச்சி பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், என்னாச்சு, நான் எல்லாம் திருப்பி ட்ரை பண்ணியிருப்பாங்க, திருப்பி போட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஒருவேளை நாமும் சில நேரம் தொழில்களில், நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் நாம் சில அட்டம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் தோல்வியின் மேல் தோல்வி, பல நேரங்களில் பார்த்து ஒன்றும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம். அதற்கும் நாம் வெற்றிகரமாக வாழ்வதற்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம்தான். அந்த வித்தியாசம்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கொண்டு போய் முடியும். உங்களுக்கு பாருங்கள், அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அவர் கரையில் நிற்கிறாரு, அவர் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரை விட்டுட்டு தான் இவங்க தனியாக செயல்பட்டாங்க. ஆனால் அவரை பற்றி யோசிக்கலை. அப்போ நிற்கிறாரு. அப்போ கூட அவர்கள் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்குறாரு, ஒன்றுமில்லை அப்படின்றாங்க. ஏன்னா ஒன்றும் பிடிக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ நாமும் சில நேரத்தில் தேவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சா ஒன்றுமில்லை என்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்ம சுயமாக சிந்தித்து செயல்படுறதுனால கையில் எம்டி பாக்கெட்ஸ், எம்டியாகுது. காரணம் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சுயமாக செயல்பட்டது தான், அதுதான் காரணம். பேதுரு பார்த்திங்கன்னா சுயமாக செய்த ஒரு முடிவு, தேவனுடைய ஆலோசனை பெறாமல் செய்த முடிவு, மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்ல முடிவு. ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். பாருங்கள், திஸ் இஸ் வாட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட், திஸ் இஸ் வாட் த கவுன்சில் ஃப்ரம் காட்.
திஸ் இஸ் த வேர்ட் ஃப்ரம் காட். அவர் சொல்கிறாரு, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். நைட்டு வலதுபுறம் போட்டிருப்பாங்களா, போட்டிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இப்போ சொல்கிறாரு வலதுபுறம் போடுங்கள்ன்றாரு, அப்பொழுது அகப்படும் என்றார். அப்போ அந்த வார்த்தை தான் முக்கியம். உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கவுன்சில், அந்த வேர்ட் ஃப்ரம் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வலதுபுறம் போடக்கூடிய அவர் சொன்ன பிறகு இது செய்யும் பொழுது தேவன் நமக்கு தேவையான அனுகூலங்களை, அந்த கனெக்ஷன்ஸை ஹீ வில் பிரிங் இட். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லி ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். ஸோ அந்த காரியத்தை அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏகப்பட்ட வசனங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ப்ராமிசஸ் எல்லாம் அவர் கொடுத்தது, அதை கண்டிப்பாக நிறைவாக்குவார். அதான் அவர் சொல்கிறாரு, வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இது ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு வார்த்தை. தேவனுக்கு அகப்படும், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் சொல்கிறாரு. அந்த சொல்கிற காரியத்தை நம்ம அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அப்பொழுது அப்படியே போடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சில நேரம் ஆர்கியூ பண்ணுவோம், ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரி திங். யாரோடு சேர்ந்து ட்ரை பண்ணீங்க? தனியாக ட்ரை பண்ணிங்களா, தேவனோடு சேர்ந்து ட்ரை பண்ணிங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு ட்ரை பண்ணிங்களா, அது நீங்களா ஒரு சுயமாக ஒரு முடிவெடுத்து ட்ரை பண்ணிங்களா? தட் இஸ் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். தட் இஸ் மேக் தி டிஃபரன்ஸ். அப்படியே அவங்க செய்தனால எந்த விதமான கேள்வி கேட்காம வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்கிறாரு, கண்டிப்பாக அது கிடைக்குன்ற அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. தேவனிடத்துலேருந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு அது திரளான அகப்படும். அதை இழுக்கக்கூட முடியல. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வானத்தின் பலகணித்திலிருந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இழுக்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய அன்னைக்கு ராத்திரியில் அவர்களுக்கு மீன் அதிகாலையில் மீன் கிடைக்குது. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் அந்த நெட்டை கொண்டாந்துருப்பாங்க, வலையை கொண்டாந்துருப்பாங்க. ஏன்னா உள்ளே ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இழுக்கக்கூட அடியாத அளவுக்கு, அதுதான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வாதம். அதுதான் வார்த்தையின்படி செய்யக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் சாதாரண ஆசீர்வாதம் நம்ம சுயமாக செய்யக்கூடிய உள்ள வித்தியாசம். இட் மேக்ஸ் இ டிஃப்ரென்ஸ். ஒரு நைட்டு ஒரு 4 to 5 hours டிஃப்ரென்ஸில் அவர் வார்த்தையின்படி செய்கிறதுக்கும் வார்த்தை இல்லாதபடி செய்வதற்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வார்த்தை இல்லாதபடி செய்யும்போது இட் வாஸ் ஜீரோ, நத்திங், நோ கேட்ச். ஆனால் அவர் வார்த்தையின்படி செய்யும் பொழுது த அபண்டன்ஸ் அது நம்ம இழுக்க முடியாத அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு காரியமாக ஒரு ஈவெண்ட்டாக அது மாறுது உங்களுக்கு. இதுதான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் சுயமாக செயல்படுக்குள்ள வித்தியாசம். அதனால் சுயமாக நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் சில காரியங்களை ஒருவேளை இன்னைக்கு நாம் சில காரியங்களை சுயமாக செய்து தோல்வி மேல் தோல்வியில் இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸை மாற்றணும். இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தர் என்றதை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையில் தியானமாயிருங்கள். வார்த்தையின் மூலமாக பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் மூலமாக அந்த வாக்குத்தத்தங்கள் நித்தியமானவைகள். அந்த வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு நாளும் அது நீங்கள் வாயை திறந்து அதை பேசும்போது வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம். வேதாகமம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பரிசு பொருள். அது பார்த்திங்கன்னா அதை வச்சு நாம் அதை தியானிக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் அதன் மூலமாக சாதிக்க முடியும். அது ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. அதை நாம் படிக்கும் பொழுது தேவனே உட்கொள்வது போல தேவன் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யறதுனால தான் அதை இழுக்கக்கூடாத அளவுக்கு இந்த அபண்டன்ஸ் பிளெஸ்ஸிங் அதான் இட் வில் மேக் த டிஃப்ரென்ஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ் தான். அந்த ஃபியூ ஹவர்ஸில் கர்த்தரால் எப்பேற்பட்ட அவரோடு செய்யும்போது சூப்பர் நேச்சுரல் காட் இஸ் சூப்பர் நேச்சுரல், எக்ஸ்ட்ராடினரி காட், எக்ஸ்ட்ராடினரி பவர், the mighty God. The God within us is mighty powerful. Zero to greatness, that is what our God is. ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் போய் நம்ம வாழணும். ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் காட், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வித் காட். இந்த ரெண்டுக்கு நீங்கள் அதுக்கு அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். எப்படி பார்த்தீங்கன்னா
நம்ம பின்னாடி படிக்கலாம். அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க ராத்திரியில் போடும்போது 0 கேட்ச், ஒன்றுமே கிடைக்கல, வெறும் படகு, வெற்று, ஒன்றுமே 0, ஒரு மீன் கூட அகப்படன்னு போட்டிருக்கு. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி போட்டோன்னே 153 பெரிய மீன்கள் அகப்பட்டதுன்னு போட்டிருக்கு. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட் தட் பிரிங்ஸ் யூ த ப்ராஃபிட் இன் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா வார்த்தைக்கும் வார்த்தை இல்லாமல் செயல்பதற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கெட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் காட். அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து நாம் செயல்படும் பொழுது ஒரு அபிவிருதமான ஒரு பெருக்கம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெருக்கம், இழுக்கக்கூடாத அளவுக்கு உள்ள பெருக்கம், அதுதான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை மூலமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆதலால் இயேசுக்கு அன்பாய்ந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடன் தான் வஸ்திரமில்லாதவனை இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுக்கு வலை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திருக்கிற போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தை கண்டார்கள். பாருங்க, எவ்ரிதிங் இஸ் ரெடி. முதல் மீனே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பாருங்கள், அப்பம் இருக்குது, மீன் இருக்குது, கரிநெருப்பு வந்துருச்சு. God prepares everything for you. He will not make you hungry. அவர் முதல் கேட்குறாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அதனால் அப்படி விட்டுட்டு போகல. அவர் வந்து அவரே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு இந்த காரியத்தையும் செய்கிறாரு. இயேசுவை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அங்கே ஏற்கனவே மீன் இருக்குது, நெருப்பு இருக்குது, அப்பம் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அதுதான் நாம் செய்யக்கூடிய காரியம். அந்த 153 மீன் கொடுத்தது அந்த தேவாதி தேவன் தான். அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது போக கறி நெருப்பு ரெடியாக இருக்குது, மீன் ரெடியாக இருக்குது, அப்பம் ரெடியாக இருக்குது. அதே அவர் கொடுத்துருக்கலாம், எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்திருப்பாங்க, சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அந்த சிலவற்று தான் பார்த்திங்கன்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 10ல் ஒரு பங்கு சிலவற்றை நாம் தேவனுக்கு முதலாவது செய்யக்கூடிய காரியம். அந்த சிலவற்றுன்றது பார்த்திங்கன்னா அந்த முதலாவது செய்யக்கூடிய காரியம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் முழுசு நம்மகிட்ட கொடுக்குறாரு. 0ல் இருந்தவங்கள 153 பிடிக்க வைத்தது அவர் தான். அதில் சிலவற்றை கொண்டு வாருங்கன்னு சொல்கிறாரு. தட் இஸ் வாட் அவர் மைண்ட். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மீதமுள்ள அந்த 90% ஆசீர்வதிக்கப்படும். சிலவற்றை கொண்டு வா என்றார். சீமோன் படலில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. அபண்டன்ஸ் பிளெஸிங் கொடுத்தாலும் he will take care of your blessing. அது பிறகு ஏறி பார்க்குற 153 பெரிய மீன்களை பிடித்து இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. வித் த ஹெல்ப் ஆஃப் த டிசைபிள்ஸ், சீஷர்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், நாம் சில விஷயத்தை அந்த பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. முதலாவது அவருடைய ஆலோசனைப்படி நாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடி, பேதுரு போகிறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்டிருந்தாங்கன்னா அந்த முழுவதும் பிரயாசப்பட்டது வேஸ்ட்டாக போயிருக்காது. அது நம்ம செய்த தவறு. அதே போல் நாமும் சில சூழ்நிலை இருக்கலாம். எந்த இடத்துல நம்ம இருக்கோன்றது நம்ம யோசித்து பாருங்கள். இந்த ஸ்டேஜஸில் எங்கே இருக்கோம்? ஒருவேளை நாம் அவருடைய ஆலோசனை இல்லாமல் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கோமா? அந்த ஆலோசனை இல்லாத இடத்துல இருக்கோமா? அவர் சொல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்குமான்றதை யோசித்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஆலோசனைப்படி சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஒரு ஒரு பெருக்கம், கர்த்தர் ஒரு சக்ஸஸை கொடுக்குறாரு. அந்த சக்ஸஸை கொடுக்கும் பொழுது அதுக்கு பிறகு அதில் சிலவற்றை கொண்டு வாருங்கள்ன்றார். சில நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தரின் ஆலோசனைப்படி பெரிய ஒரு சக்ஸஸை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த சிலவற்றை அவருக்கு கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம செய்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவனிடத்தில் ஜெபித்து நாம் சில வேலைகளை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, 60 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்ற ஒரு நிச்சயம் வந்த உடனே தேவனை மறந்து விடுகிறோம். சிலவற்றை அவரிடத்துல கொடுக்கணும். அவர் பாருங்கள், அந்த வார்த்தையும் கொடுத்து
வலதுபுறம் போடுங்கன்ற அந்த ஐடியாவையும் கொடுத்து, அது பிறகு அவங்க பெருக்கத்தை பார்த்த பிறகு அவரே கறி நெருப்பும் போட்டு வச்சிருக்காரு, அவரே அப்பமும் வச்சிருக்காரு, அவரே மீன் வச்சிருக்காரு. வைத்திருந்தாலும் அவர் நம்முடைய மனது எப்படி இருக்கின்றதுக்காக தான் முக்கியமாக அதை கேட்கிறார். சிலவற்றை கொண்டு வாருங்கள். அவங்க ஒருவேளை அந்த சிலவற்றை கொண்டு வரல அப்படின்னா அடுத்த விஷயங்கள் வந்து தடைபட்டு போகும். அப்போ நம்ம எங்கே இருக்கோம், எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? சிலவற்றை கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கோமா? ஒருவேளை அதை நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறோமா? எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், நல்லா இருக்குது, இப்போ நல்லா போயிட்டுருக்கு, 153 மீன்கள் கிடச்சிருக்கு, தேவன் கொடுத்தது தான். ஆம், தேவன் கொடுத்தது தான். அதை சிலவற்றை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம இந்த விஷயத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயம். நாம் தனிமையாக செயல்படுறதை விட அந்த தேவனோடு சேர்ந்து சுயபக்தியின் மேல் இல்லாமல் அவர் வார்த்தையின்படி செயல்பட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. வலை கிளியாமல் இருக்க வேண்டும்னா சிலவற்றை தேவனிடத்தில் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் சேர்த்த விட வலை கிழிந்து ஒரு திருப்பி தண்ணிக்குள்ளேயே அந்த மீன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த ப்ராசஸ் படி எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம், கொடுக்குறோமா, கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கமான்னு சொல்லி நம்மை நாமே சோதித்து பார்த்துக்கலாம், ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரை மனதிற்கும் இந்த நாளில் கூட விசேஷமாக அதை பார்த்து கேள்வி அனைவருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையின்படி நடந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு நீர்களை கொண்டு போவதற்காக நன்றி கர்த்தாவே. உடைய வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறேன் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டு பார்க்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை எப்பேற்பட்ட குறைவு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தோல்வி இருந்தாலும் சரி, சுயமாக செய்யக்கூடிய காரியங்களை மறந்து தேவனோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஞானத்திலே இன்று மனதிலே உதித்து கர்த்தாவே உம்மோடு சேர்ந்து செயல்பட அவர்கள் இந்த பிரசங்கத்திற்கு பிறகு அவர் அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தாவே ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தாவே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆலோசனை கேட்க வேண்டியதாக ஆலோசனை கேட்டு கர்த்தாவே இடத்துல பிரியமாக இருந்து உம்மோடு சேர்ந்து செயல்பட கர்த்தாவே. ஒருவேளை அவர் தோல்வியான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு வியாதியில் இருந்தாலும் சரி, ஒருவேளை கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைய ஆலோசனைப்படி செய்யும் பொழுது நீரே அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதே விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. அதே போல கடன் பிரச்சனைகளுக்கு கடனிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. ஒருவேளை தோல்வியான தொழிலுக்கான சரி, இன்று முதல் அது வெற்றியாக உடைய வார்த்தையின்படி நடக்குவ கிருபை செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.